வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். வியாழக்கிழமை காலை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் நடத்தி வரும் உள்ளிருப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. போராட்டக்காரர்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உற்பத்தி தளத்திற்கு நகர்ந்தனர். இந்த மாற்றம் இடையூறுகளுக்கு வழிவகுத்தது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஊழியர்களை வெளியேறுமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. இது உற்பத்தியை பாதித்ததாக தொழிலாளர்கள் கூறினாலும் செயல்பாடுகள் இன்னும் பாதிக்கப்படவில்லை என்று சாம்சங் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த அதிகரிப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு தொழிலாளர் துறை பிப்ரவரி 24 ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த அடுத்த சுற்று சமரச பேச்சுவார்த்தையை வியாழக்கிழமை நண்பகல் வரை ஒத்திவைத்துள்ளது. புதன்கிழமை நடைபெற்ற முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒரு தீர்வை எட்டவில்லை. இடைநீக்கம் செய்யப்பட்ட மற்றும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் 3 சாம்சங் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று தொழிலாளர்கள் தொடர்ந்து கோருகின்றனர். நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மறுத்ததால் உற்பத்தி தளத்திற்கு மாற்றுவது அவசியம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தொழிலாளி கூறினார். பிப்ரவரி 2 தேதி தொடங்கிய வேலைநிறுத்தம் நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறைகள் மற்றும் உற்பத்தியில் ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளால் இயக்கப்படுகிறது. மறுபுறம் வணிக ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய மாநில அரசின் தலையீட்டை சாம்சங் கோரியுள்ளது. பாதுகாப்பான மற்றும் நிலையான பணிச்சூழலை பராமரிப்பது ஒரு முன்னுரிமை என்று நிறுவனம் வலியுறுத்தியதுடன் செயல்பாடுகள் அல்லது தொழில்துறை அமைதியை சீர்குலைக்கும் செயல்களுக்கு அதன் பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியது. சாம்சங் இந்தியாவின் செய்தித் தொடர்பாளர் உற்பத்தி பாதிக்கப்படாமல் இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் ஒழுக்கம் மற்றும் வணிக தொடர்ச்சியை பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். அதன் கொள்கைகளை மீறுவது உரிய நடைமுறைக்கு பிறகு ஒழுங்கு நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்றும் நிறுவனம் எச்சரித்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.